Distinguish between the fourth question. Jute industry and sugar industry. Jute na sanal. Sanal na செய்யற அது சம்பந்தமான இண்டஸ்ட்ரின்னு அர்த்தம். சுகர் கேன் சம்பந்தமான இண்டஸ்ட்ரின்னு அர்த்தம். ஸோ சுகர் ப்ராடக்ட்ஸ்லாம் செய்யறாங்கல்ல அது சம்பந்தமான தொழிற்சாலைன்னு அர்த்தம், அந்த தொழில்கள்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே நம்ம போன ஆன்சர் அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே ஜூட்டும் சுகருமே ரெண்டுமே அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இதுவே நம்ம ஒரு பாயிண்டா எழுதலாம். இது இல்லாம நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றேன். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்க புக்ல இருந்து எடுத்தது தான். இதுல ஃபர்ஸ்ட் ஜூட்டை பத்தியும் சுகர் கேனை பத்தியும் இல்ல சுகர் இண்டஸ்ட்ரியை பத்தியும் ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தது அது சம்பந்தமா, அதாவது ஜூட்டா இருக்கட்டும் இல்ல சுகரா இருக்கட்டும், அது சம்பந்தமா இந்தியா எந்த நிலைமையில இருக்கு, இந்தியா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது அதை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்தியாவில் எந்தெந்த இடங்கள்ல ஜூட்டா இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் அதை உற்பத்தி பண்றாங்க, அதிகமா உற்பத்தி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜூட் இஸ் த கோல்டன் ஃபைபர் விச் மீட்ஸ் ஆல் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் பேக்கிங் வித் இட்ஸ் நேச்சுரல், ரெனியூவபிள், பயோடிகிரேடபிள் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். பாயிண்ட் தான் பார்க்க பெருசா இருக்கும். இந்த வேர்ட் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாவே ஓன் வேர்ட்ஸ்ல கூட எழுதலாம். ஜூட்ன்றத கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஃபைபர்னா நாருன்னு அர்த்தம். சணல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நாரா இருக்கும். ஸோ அதை கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவாங்க. அதனுடைய கலர்னால அதை கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவாங்க. இது குட்ஸ் பேக்கிங், குட்ஸ்னா பொருட்களை பேக் பண்றதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த தரம் அதை கரெக்டா மீட் பண்ணுதான். அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அது மீட் பண்ணுதுன்னு அர்த்தம் ஜூட். சோ அதுல என்னென்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, வித் இட்ஸ் நேச்சுரல், அது இயற்கையா கிடைக்கக்கூடிய ஜூட்ன்றது. இதுவே பிளாஸ்டிக் எல்லாம் பார்த்தோம்னா பேக் பண்றோம்ல அதெல்லாம் செயற்கையா, ஆர்டிபிஷியல். சோ ஜூட்ன்றது நேச்சுரல். ரெனியூவபிள்ன்றது அது மறுபடியும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம விளைய வச்சோம்னா அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ரெனியூவபிள். அது மட்டும் இல்லாம பயோடிகிரேடபிள். இப்போ ஒரு டைம் நம்ம ஜூட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதை மண்ணுல போட்டுட்டோம்னா அது மக்கிடும். ஸோ அது இயற்கைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ ஒரு பாயிண்ட் அப்படியே லிங்க் ஆயிருக்கும். ஈகோ ஃப்ரெண்ட்லினா என்விரான்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அது எந்த பிரச்சனையும் கொடுக்காது. இந்த பொருட்கள்லாம் ப்ராடக்ட்ஸ் ஜூட்னால செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ்னு அர்த்தம். இது ஜூட்டை பத்தின பேசிக் விஷயம். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பாயிண்ட் கூட எழுதலாம். ஜூட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, அதே போல சுகரும் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தான். ஸோ சுகரை பத்தி பேசிக்கா பார்க்கணும்னா, சுகர் கேன் பி ப்ரொடியூஸ் ஃப்ரம் சுகர் கேன், சுகர் பீட்ஸ் ஆர் எனி அதர் கிராப் விச் ஹேவ் சுகர் கண்டென்ட். இப்போ இது பாத்தீங்கன்னா சுகர்ன்றது, சுகர் இண்டஸ்ட்ரின்றது நம்ம சுகர் கேனை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. சுகர் பீட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு தான் சுகர் பீட்னு சொல்லுவாங்க. இப்ப எதெல்லாம் சுகர் கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் உபயோகப்படுத்தி நம்ம சுகரை உற்பத்தி பண்ண முடியும். ஸோ சுகர் பீட்ஸ் ஆர் எனி அதர் கிராப், அதுதான் எனி அதர் கிராப்னு கொடுத்துருக்காங்க. எந்த விதமான கிராப் பயிர்களும் அதுல அந்த பயிர்ல நமக்கு சுகர் கண்டென்ட் இருந்ததுன்னா அதை நம்ம சுகர் இண்டஸ்ட்ரிக்கு உபயோகப்படுத்தலாம். நெக்ஸ்ட், இந்தியா டாப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா ஜூட் அண்ட் ஜூட் குட்ஸ். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்தியா தான் ரா ஜூட்டையும் ஜூட் குட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்றதுல டாப்ல இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரா ஜூட்னா என்ன? ஜூட்ன்றது ஒரு செடியில இருந்து நமக்கு கிடைக்கும்னு சொன்னா சணல்ன்றது அது ரா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த செடியில இருந்து சிம்பிளா எதுவுமே ப்ராசஸ் பண்ணாம, அதை நம்ம வேற எதுவுமே பண்ணாம சிம்பிளா கிடைக்கிறது ரா ஜூட்னு சொல்லுவோம். ஜூட் குட்ஸ்னா அந்த சணல்ல இருந்து நம்ம ஜூட் பேக் செய்யலாம், ஜூட் சம்பந்தமான நிறைய பொருட்கள் செய்ய முடியும். அதெல்லாம் ஜூட் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்திலயுமே ப்ரொடக்ஷன் இந்தியா தான் அதிகமா பண்ணுதான். அண்ட் செகண்ட் இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் குட்ஸ் நெக்ஸ்ட் டு பங்களாதேஷ். நம்ம உற்பத்தி பண்றோம், அதை நம்ம உபயோகப்படுத்துறோம், அது இல்லாம ஏற்றுமதியும் பண்றோம். எக்ஸ்போர்ட்னா வெளிநாட்டுக்கும் அனுப்புறோம். அது போல வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல நம்ம செகண்ட் தான். ஏன்னா பங்களாதேஷ் நாடு தான் ஃபர்ஸ்ட். நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுல பங்களாதேஷ் தான் ஜூட் குட்ஸ் அதிகமா பண்றாங்க. இந்தியா செகண்ட். ஆனா ப்ரொடியூஸ் பண்றதுல, அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுல, உற்பத்தி பண்றதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உற்பத்தி பண்றோம், அதை நம்மளும் நிறைய யூஸ் பண்ணிடுறோம். அது இல்லாம எக்ஸ்போர்ட் பண்றது பங்களாதேஷை விட குறைவா பண்றோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அட் பிரசன்ட் திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஆஃப்டர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். காட்டன் டெக்ஸ்டைலுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது ரொம்ப பெரிய அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் சுகர் இண்டஸ்ட்ரி தான். இந்தியா இஸ் த வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் ஆஃப்டர் பிரேசில். பிரேசில்ன்றது ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் பண்றதுல, சுகர் கேனை உற்பத்தி பண்றது, அதாவது கரும்பை உற்பத்தி பண்றதுல பிரேசில் நாடு தான் முதல்ல இருக்கு. இந்தியா செகண்ட். நெக்ஸ்ட், த மேஜர் ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் ஆர் இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் அலாங் த ஹூக்லி ரிவர். நம்ம இந்தியா நாட்டில் ஜூட் ப்ரொடியூஸ் பண்ற ஏரியான்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பா
எந்த பகுதியில் அதிகமா இருக்குன்னா ஹூக்ளி ரிவரோட கரையோரங்கள்ல. ஏன் வந்து அந்த இடத்துல கான்சென்ட்ரேட்னா அந்த இடத்துல அதிகமா இருக்குன்னா, ரிவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜூட் ப்ரொடக்ஷனுக்கு. அந்த செடியை வந்து ரிவர்ல ஊற வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து அந்த சணல்லாம் எடுப்பாங்க. ஸோ ரிவர் ரொம்ப முக்கியம், அதுவும் ஹூக்ளி ரிவர். இந்த இடத்துல தான் ஜூட் வந்து விளைய வைக்கிறாங்க, விளைய வச்சு அதிகமா ஜூட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. உத்தரப்பிரதேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர், ப்ரொடியூசிங் அபவுட் 50% ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல். உத்தரப்பிரதேஷ் தான் சுகரை ப்ரொடியூஸ் பண்றதுல இந்தியாவில் லார்ஜஸ்ட், ரொம்ப அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 50%, பாதிக்கு பாதி சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்றது உத்தரப்பிரதேஷ் தான்.